Hi friends, welcome to Teeztotaller. So இன்னைக்கு வீடியோல ஒரு சிங்கிள் கலர் போலோ டி-ஷர்ட்ல ரைட் செஸ்ட் பிரிண்ட் பேக் பிரிண்ட் எப்படி பண்ணனும் நான் ஷேர் பண்ண போறேன். இதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைவ் ஆர்டரோட அவுட்புட் தான் இது. சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட இந்த டி-ஷர்ட் பிரிண்டிங்கோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வைனல் ப்ராசஸ் அண்ட் ஸ்கிரீன் பிரிண்டிங் ப்ராசஸோட கோர்ஸ், அதாவது டுட்டோரியல் வந்து Udemyல பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் இன் டெப்த் அண்ட் டீடைல்ஸோட இருக்கும் வித் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட்லாம் எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ கோர்ஸ் எடுங்க, ரிவ்யூ பண்ணுங்க. அண்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொரி இருந்தால் என்ன வாட்ஸ்அப்பில் ரீச் அவுட் பண்ணுங்க. சரிங்களா, இப்போ நம்ம இதுக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு நேவி ப்ளூ டிஷர்ட்டில் ரைட் சைடு செஸ்ட் பிரிண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் பண்ணேன். கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்வா ப்ளூன்னு ஒன்று. ஸோ அந்த இங்கு தான் இது கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக இந்த கலர் கேட்டாங்க, அதனால அந்த பிரிண்ட்டு. ஸோ கலர் வந்து டிஷர்ட்டோட கலரும் பிரிண்டோட கலரும் நல்ல ஒரு அதாவது ப்ரைமரி அண்ட் செகண்டரி கலர்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ இருந்தால் தான் அதோட அவுட்புட் நல்லாயிருக்கும். இதோட அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 110 மெஷ் தான் யூஸ் பண்ணேன். ஸோ ஏன்னா ஃப்ளாட் டிசைனால் 110 மெஷ் யூஸ் பண்ணேன். அண்ட் 2 பாஸ் அண்ட் ஹீட் பண்ணிவிட்டு திருப்பி 2 பாஸ் போட்டு ஃபைனலாக ஹீட் ப்ரெஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதோட எக்ஸ்போசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து நான் வந்து Udemyல வந்து கோர்சஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா HTV ஃபைனல் அண்ட் ஸ்க்ரீன் பிரிண்டிங் இது ரெண்டுக்குமே வந்து
கோர்சஸ் போட்டிருக்கேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து டீட்டெயில்டாக இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் அதில் ஷேர் பண்ணிட்டேன். லைக் ஸ்டார்ட் ஃப்ரம் எமல்ஷன்லேருந்து ஹீட் ப்ளஸ் வரைக்கும் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து. ஸோ அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள், கோ த்ரூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு கொரி இருக்குது, இல்லை உங்களுக்கு எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது தெரியல, எப்படி வந்து செல்லர்ஸ் செலக்ட் பண்ணணும் தெரியலன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய ஷோ பண்ணுங்கள். ஐ வில் கைடு. சரிங்களா? ஸோ நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்னா, இந்த யூடியூப்ல இருக்கிற டுட்டோரியலுக்கும் நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கும் என்ன வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும், என்ன பெனிஃபிட் இருக்கும்ன்றீங்க. இதில் 3 டிஃப்ரெண்ட் பெனிஃபிட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிலோ 10 மினிட்ஸ் ஆஃப் 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெப்த் நாலேஜ் தான் கிடைக்காது. அது ஒரு லிங்க்ஸ் தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன், எப்படி பண்ணுறதுன்றது ப்ராசஸ். பட் கோர்ஸாக வரும்போது அதில் ஸ்டார்ட் டு எண்ட் எல்லாமே வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இதோட இன்வெஸ்ட்மெண்ட், இதோட மிஷின் ப்ரொக்யூர் பண்ணுறது, என்னென்ன மிஷின் யூஸ் பண்ணுறது எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேர்டு ஆஃப்டர் ஃபினிஷ் த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குது, மெட்டீரியல் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுல, இல்லை செல்லரை கரெக்டாக ஃபைன் பண்ணணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய ஷோ பண்ணுங்கள். ஐ வில் கைட் யூ. சரிங்களா? எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, யார் யாருக்கு கரெக்டாக வந்து ஹவு டு வி ஃபைண்ட் அ ரைட் செல்லர். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அந்த கோர்ஸ் மூலிமா உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா வெறும் 10 to 15 மினிட்ஸ் கிளிம்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். ஸோ நிறைய பேர் வந்து பெய்ட் கோர்ஸ் சொன்னோன்னா எதுக்கு பெய்ட் கோர்ஸ், யூடியூப்லேயே இந்த கோர்ஸ் இருக்குன்னு அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்குறேன். ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட் தான் இது ரெண்டுக்கும் இருக்கு. ஸோ எதுக்காகனா நிறைய எனக்கு கால்ஸ் வருது. ஸோ எல்லாருமே ரேண்டமாக நம்பர் இருக்கணும்னா கால் பண்ணுறீங்க, பண்ணிட்டு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கீங்க. ஒரு கோர்ஸை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு நான் கொடுக்குற இன்புட் எல்லாமே வந்து இட்ஸ் ஸோ எஃபெக்டிவாக இருக்கும். அதனால தான் வந்து நான் உங்களை ஒரு ப்ராப்பராக ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது பண்ண சொல்கிறேன். உங்களை வந்து இந்த பிஸ்னஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு கோர்ஸ் முடிச்சாலும் உங்களுக்கு வில் கெட் ஐடியா அண்ட் எந்த மெத்தட் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இது எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அதுக்காக தான் அந்த கோர்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுது. ஸோ போன கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அண்ட் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐ ஜம்ப் இன் டு த பிஸ்னஸ். சரிங்களா? இதுதான் நான் சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.